பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் மகள் அவருக்கு சிறுநீரகம் தானம் கொடுத்தது பற்றி தனது சகோதரர் தேஜஸ்விக்கு கேள்வி எழுப்பி அடுத்தடுத்து வெளியிட்டு வரும் பதிவுகள் அங்கு விவாத பொருளாக மாறியுள்ளன. திரு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பீகாரில் தேர்தலை சந்தித்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தோல்வியடைந்த நிலையில் அது குறித்து திரு லாலுவின் மகள் திருமதி ரோகிணி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி வருகிறார். அரசியலில் இருந்தும் திரு லாலுவின் குடும்பத்தில் இருந்தும் வெளியேறுவதாக நேற்று அறிவித்த அவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தோல்விக்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பியதால் தன்னை திரு தேஜஸ்வியும் அவரது கூட்டாளிகளும் பிறந்த வீட்டில் இருந்தே வெளியேற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். अब ये जाकर के आप संजय रमेश तेजस्वी यादव से पूछिए, वही लोग निकाला है हमको परिवार से, क्योंकि रिस्पॉन्सिबिलिटी लेना नहीं है उनको. पूरा दुनिया बोल रहा है जो चाणक्य बनेगा तो चाणक्य से आप सवाल पूछिएगा. जब कार्यकर्ता चाणक्य से सवाल कर रहा है, पूरा देश दुनिया सवाल कर रहा है कि पार्टी का ये ऐसा हाल क्यों हुआ. अब जब संजय रमेश इन लोग का नाम लीजिए तो आपको घर से निकाल दिया जाएगा, आपको बदनाम किया जाएगा, आपको गाली दिलवाया जाएगा, आपके ऊपर चप्पल उठा करके मारा जाएगा. திருமதி ரோகிணியின் அறிவிப்பு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தொண்டர்களிடம் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அவர் அடுத்தடுத்து பல அதிரடி தகவல்களுடன் எக்ஸ் தளத்தில் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு தாய் நேற்று அவமதிக்கப்பட்டு விட்டதாக கூறிய அவர் தம்மை செருப்பால் அடிக்க முயன்றதாகவும் கூறியுள்ளார். தாம் ஒருபோதும் சுயமரியாதையையும் உண்மையையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறியுள்ள திருமதி ரோகிணி தாம் அனாதையாக விடப்பட்டுள்ளதாக குமுறலுடன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் தாம் பணம் வாங்கிக் கொண்டே திரு லாலுவுக்கு சிறுநீரகம் தானம் செய்ததாக கூறுவதை மறுத்துள்ளார். தாம் அசுத்தமானவள் என்று கூறுவோர் தாம் கொடுத்த சிறுநீரகத்தையும் அசுத்தமானது என்று கூறுவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சகோதரன் என்று ஒருவன் இருந்தால் தயவு செய்து சிறுநீரகத்தை தானம் செய்யாதீர்கள் என்று அனைத்து பெண்களிடமும் கேட்டுக்கொண்டுள்ள திருமதி ரோகிணி உங்கள் சகோதரனை சிறுநீரக தானம் செய்யுமாறு கூறுங்கள் என்று தெரிவித்துள்ளார். திரு லாலு குடும்பத்தில் வெடித்துள்ள சண்டையால் பீகார் மக்களிடம் பரபரப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.